ஹலோ மக்களே! ரகுராம் ஜானகி செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். புவனேஸ்வரை எப்படியாவது ஜானகிய சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு ஒரு லெட்டர அனுப்பி, அதில என்னடான்னா ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க. அந்த இடத்துக்கு வந்தா கண்டிப்பா அந்த பணம் திருப்பி கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த லெட்டரும் நம்ம ரகுராம் கிட்ட மாட்ற மாதிரி இருக்குது. அத பார்த்துட்டு நம்ம ரகுராம் என்ன சொல்லுவாங்கன்னு நம்ம ஜானகியும் பயந்துட்டே நிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நம்ம மாயாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுது. ஏற்கனவே மாயா அந்த லெட்டரை போஸ்ட்மேன்கிட்ட இருந்து வாங்கி வச்சிடுறாங்க. ஒரு வழியாட்டு ஜானகியும் பயந்துட்டு இருக்கவும் அது அந்த லெட்டரா இருக்காது, வேற ஒரு லெட்டரா இருக்குது. நம்ம ரகுராம எதுக்கு நீ ஜானகி இப்படி பதட்டமா இருக்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க. ஜானகியும் எப்படியோ சமாளிச்சுட்டு போயிடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மாயாவும் சாருவ பத்மாத்தையே எப்படியாவது வெறுப்பேத்துறன்னு சொல்லிட்டு அப்படியே வாமிட் பண்றாங்க. அதை பார்த்துட்டு இருந்த நம்ம சீனுவும் மாயாவுக்கு ஹெல்ப் பண்ண போவோம். அப்படி சீனு மாயா என்னாச்சு எதுக்கு இப்படி வாமிட் பண்ற அப்படின்னு கேட்கவும் மாயாவும் சீனு கிட்ட வந்து உனக்கு தெரியாத மாதிரி பேசுறியா அப்படின்னு கேக்குறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த பத்மாவை இப்ப எதுக்குடி நீ வாமிட் பண்ற அப்படின்னு கேட்கவும் நம்ம மாயாவும் அப்படியே வெக்கப்பட்ட மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் உங்க பையன்தான்னு சொன்ன மாதிரி போயிடுறாங்க. மாயா சாருவை வெறுப்பேத்துற மாதிரி பண்ணக்கூடிய சேட்டைகள்லாம் பார்க்கும்போது காமெடி ஆயிருச்சுன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரி அந்த ரவுடிங்கள்ட்ட சொல்லி நம்ம ஜானகிக்கு கால் பண்ணுறாங்க. அதில் என்னடானா நம்ம ஜானகி அந்த ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. அப்படி ஜானகிட்ட உங்ககிட்டேருந்து 10 லட்ச ரூபா பணம் தூக்கிட்டு போனல அவன் தான் பேசுகிறேன், நான் சொல்கிற மாதிரி நடந்துக்கிட்டேன்னா உன் கையில் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஜானகி அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. ரகுராம பக்கத்தில் இருக்காங்களே, இவங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனை ஆகிடும், அதனால கொஞ்சம் அமைதியாகவே இருப்போன்னு சொல்லி அந்த ரவுடி பேசுகிறத மட்டும் ஃபோனில் கேட்டுகிட்டே இருக்காங்க. அவன் என்னடானா உன் வீட்டுக்கு ஒரு லெட்டர் அனுப்புவேன், அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கோ அது மாதிரியே நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜானகியும் பயங்கரமாக பதட்டம் ஆயிடுறாங்க. ரகுராமும் ஜானகிட்ட வந்து யார் உனக்கு ஃபோனில் பேசுனது அப்படின்னு விசாரிக்கவும் ஜானகி ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. சிவராமனும் ரகுராமும் சேர்ந்த மாதிரி ஏதோ கணக்கு புத்தகத்தை பார்த்துட்டே இருக்காங்க. கரெக்டாக கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு ஒரு லெட்டரும் வருது. அந்த லெட்டரை என்னடானா ரகுராம் வாங்கிடுறாங்க. நம்ம ஜானகி எப்படியாவது அந்த லெட்டர் ரகுராமோட கையில் கிடைக்காம பார்த்துக்கணும் போராடியும் அந்த மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ரகுராம்க்கு கையில் லெட்டர் வந்துடுது. ஜானகி பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. நம்ம ரகுராம சரி போய் தண்ணி எடுத்துட்டு வா, நான் வெளியில் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜானகியும் தண்ணி எடுத்துட்டு வரும்போது அதுக்குள்ள நம்ம ரகுராம அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி படிச்சிடுறாங்க. ஜானகிக்கு பதட்டம் தாங்காம கையில் இருக்க தண்ணி கூட அப்படியே ஆடிட்டே இருக்குது. அப்படியே சைட்ல இருந்து சிவராமனும் பார்த்துட்டே இருக்காங்க. ஆனா இதெல்லாம் கவனிச்சா நம்ம ரகுராம எதுக்கு இந்த ஜானகி இவ்வளோ டென்ஷனா இருக்கா, வெறும் ஒரு லெட்டர் தானே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஜானகி அந்த லெட்டரை தான் இருக்கோன்னு யோசிக்கிறாங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் வேற ஒரு பிரச்சனை சொல்ற மாதிரி இருக்குது. நம்ம ஜானகியும் சரி நல்ல வேளை தப்பிச்சோம், லெட்டர் ரகுராமோட கையில் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் ஜானகியும் எப்போ தான் அந்த லெட்டர் வருமோ ஒவ்வொரு நிமிஷமும் பதட்டமாகவே இருக்கு. இப்போ என்ன பண்ணுறது, அந்த பணமும் நமக்கு முக்கியம் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாகவே இருக்கிறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பத்மாத்தையும் சாருவும் நம்ம மாயாவை வெறுப்பேற்றுற மாதிரி நடந்துக்கிறாங்க. சீனு சாரு கூட எப்படியாவது க்ளோஸ் ஆகணும்னு சொல்லிட்டு பத்மாத்தையும் பார்வதியும் சாருவுக்கு ஒரு ஐடியாவை கொடுக்கவும் சாருவும் சீனு கூடயே சேர்ந்துருக்க மாதிரி ஒரு வேலையை பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம மாயாவும் எப்படியாவது இந்த சாருவை சும்மா விடக்கூடாது, அதே சமயத்தில் பத்மாத்தையே என்னை மருமகளாக ஏற்றுக்கணும், இனிமே இந்த சீனோட விஷயத்தில் தலையிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுபடியே எல்லாரும் வீட்டில் இருக்கிறத கவனிச்ச உடனே நம்ம மாயாவும் அப்படியே பக்கத்தில் போய் அப்படியே ஒரு மாதிரி வாமிட் பண்ணுற மாதிரி வெளியில் போய் வாமிட் பண்ணுறாங்க. இதை பார்த்த உடனே சீனுவும் பின்னாடியே பதட்டமாக வராங்க. என்ன மாயா ஆச்சு, திடீர்னு இப்படி ஆயிட்டு அப்படி சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணவும் எதுக்கு இந்த மாயா இப்போ வாமிட் பண்ணுறான்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு பத்மாத்தையும் அப்படியே பின்னாடி வந்துடுறாங்க. மாயாவும் இப்படி இருக்கும்போது சீனுக்கு கன்ஃபியூஷன் ஆகிருது. என்னாச்சு மாயாக்கு, எதுக்கு இப்போ இந்த வாமிட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிட்ட என்னாச்சு மாயா அப்படின்னு கேட்கவும் மாயாவும் எல்லாத்துக்கும் காரணம் நீதானே அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்படுற மாதிரி இருக்கு. இதை பார்த்து டென்ஷனான பத்மாவும் என்ன சொல்கிற, என்னாச்சு, எதுக்கு இப்போ இந்த வாமிட் பண்ணுற அப்படின்னு வெறுப்பாக கேட்குறாங்க. அதுக்கு மாயாவும் வெக்கப்பட்டுட்டு நான் தான் வேணான்னு சொன்னேன், நீ தானே இப்படி பண்ணிட்ட சீனுன்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க.
இதை பார்த்து டென்ஷனான சாருவும் பார்வதியும் என்னாச்சு இவங்களுக்குள்ள இவ்வளோ க்ளோஸ் ஆயிட்டா அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம மாயாக்கு இதை நினைச்சு சிரிப்பு தாங்கல. என்னையா வெறுப்பேத்தலான்னு பார்த்தீங்க, இப்போ உங்களுக்கு புரியுதான்னு சொல்ற மாதிரி போயிடுறாங்க. பத்மாவும் சீனுவை பார்த்து என்ன சீனு இங்க நடக்குது, அவ எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு போறா, உன்னை வேற காரணம் சொல்றா, என்னாச்சு அப்படின்னு சீனுவை விசாரிக்கிறாங்க. சீனுவை என்ன சொல்றதுன்னு புரியாம அப்படியே திணறிட்டே நிக்கிறாங்க. சாருவ நம்ம பத்மாத்தா கிட்ட வந்து என்னத்தா இங்க நடக்குது, நீங்க என்ன சீனு மாமா கூட மேரேஜ் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டு தானே இங்க கூட்டிட்டு வந்தீங்க, இப்ப நடக்கிறத பார்த்தா எதுவுமே சரியில்லை, மாயாவும் சீனுவும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டே தான் வராங்கன்னு சொல்லிட்டு சாருவும் பத்மா கிட்ட பயங்கரமா கோபப்படுறாங்க. பத்மாவும் பார்வதியும் சேர்ந்த மாதிரி சாருவை சமாதானப்படுத்தி விடுறாங்க. அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜானகியும் மாயா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லவும் மாயாவும் ஜானகி கிட்ட வந்து நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க பெரியம்மா, கண்டிப்பா அந்த லெட்டர் நம்ம பெரியப்பாக்க கையில வராம நான் பார்த்துப்பேன்னு சொல்லிடுறாங்க. இப்பதான் ஜானகிக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சுன்னே சொல்லலாம். நம்ம மாயாவும் லெட்டர் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வழியிலேயே அந்த லெட்டரை வாங்கி வச்சிடுறாங்க. அப்படியே வாங்கிட்டு வீட்டுக்கு வரவும் ஜானகி கிட்ட அந்த லெட்டரை காட்டுறாங்க. ஜானகியே என்னதான் இருக்குமோன்னு சொல்லிட்டு அதை படிச்சு பார்க்கவும் அதுல என்னடானா நான் சொல்ற மாதிரியே ஒரு இடத்துக்கு வந்துடு, நீ மட்டும் தான் தனியா வரணும், கூட யாராவது வந்தாங்கன்னா அதுக்கப்புறமா உன்னோட பணம் உன்கிட்ட கிடைக்காது, உனக்கு அந்த 10 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னா கண்டிப்பா நான் சொல்ற மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை பார்த்த உடனே நம்ம மாயாவும் இது யாருக்கு பிளானா இருக்கும், பெரியம்மா நீங்க எதுலயுமே மாட்டிடாதுங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஜானகியும் எப்படி இருந்தாலும் எனக்கு அந்த பணம் தேவைப்படுது, அப்பதான் நான் கதிர் தனாவுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்துல விநாயகர் சதுர்த்தியும் பக்கத்துல வந்தாச்சு, அந்த நகையும் திருப்பி வீட்டுல வச்சிடணும், அதுக்கு அப்புறமா அந்த நகையை மாத்தி பணமா நம்ம கதிர் தனாக்கு கொடுத்துடணும்னு சொல்லிட்டு ஜானகி ஒரு பெரிய பிளானே போட்டு வைக்கிறாங்க. மாயாவும் இதுல ஏதாவது பிரச்சனையா இருக்குமா பெரியம்மா, உங்க உயிருக்கே ஏதாவது ஆபத்தா முடிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லவும் ஜானகி நீ எதுக்குமே கவலைப்படாத மாயா, எல்லாமே நல்லபடியா முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஜானகி அந்த பணத்துக்காக அவங்க சொன்னக்கூடிய இடத்துக்கே தனியா போறாங்க. ஜானகி பயங்கர பதட்டமாவே இருக்கு, யாரா இருக்கோ என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. கரெக்டா அந்த ரவுடிங்களும் நம்ம ஜானகியை சூழ்ந்துற மாதிரி இருக்குது. ரெகுராம எதர்ச்சி அந்த கோவிலுக்கு வரவும் ஜானகி என்னடா இங்க இருக்கா அப்படின்னு சொல்லி போகவும் அங்க என்னடானா நம்ம ஜானகிக்கு ஒரு பெரிய ஆபத்து வர மாதிரி இருக்கு. அதை பார்த்த ரெகுராம செம அதிரடியா வந்து நம்ம ஜானகியை காப்பாத்திட்டாங்க. இதெல்லாம் ஒரு சைடில் நம்ம மாயாவும் பார்த்துட்டே இருக்காங்க. எப்படியாவது நம்ம பெரியம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தாங்க. கடைசியில் என்னடானா நம்ம ரெகுராமே ஜானகியை காப்பாற்றுற மாதிரி ஆயிட்டு. ஜானகி கிட்ட வந்து ரெகுராமா எதுக்கு இப்போ நீ இங்கே நின்றுட்டு இருக்க, என்ன பிரச்சனை அப்படிங்கிற விசாரிக்கவும் ஜானகி இவங்களுக்கு தெரிஞ்சுனா பெரிய பிரச்சனை ஆயிடுமேன்னு சொல்லி எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக நிற்கிறாங்கன்னே சொல்லலாம்.